சென்னை போகிறதுக்காக 2 மணிக்கு அலாரம் வச்சு அப்படியே எழுந்து வந்தேன். என்னோடய சென்டை பண்ணுறதுக்காக நம்ம ஏரியா பிள்ளைங்க வந்துச்சு. அப்படியே மணி 3 ஆகிடுச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே சிதம்பரம் பஸ்ஸை பிடிச்சி சிதம்பரத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈஸியாக ஏசி பஸ் ஒன்று வந்துச்சு. ஏறி உட்காந்தது தான் தெரியும். நல்லா தூக்கம். அப்புறம் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக்கில் ஏறி வந்து அப்படியே கூல் காப்பியும் ஒரு ஆரஞ்சு யூனிபிக் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். காற்றுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் மரங்கள்லாம் அப்படியே மஜாவாக இருந்துச்சு. அப்படியே நின்று ரசிச்சுட்டு இருந்தேன். சிறுபான்மையூரும் வந்துச்சு. அப்படியே இறங்கிட்டேன். என்னடா ஏசி பஸ்ஸில் வரணும்னு சொன்னானே, இப்போ என்ன இந்த பஸ்ஸில் இறங்கலாம் பார்க்குறீங்களா? நடுவில் கொஞ்சம் சிக்கமாயிடுச்சு. அதனால் வேறு பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி வந்தேன். போக வேண்டிய இடத்துக்கு பஸ் வந்துச்சு. அப்படியே ஏறி நானும் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். எங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்கு தான் வந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சென்னா அடிச்சுன்னு வரிக்கிட்டு பஸ் ஏறி அப்படியே ஒரு நல்ல தூங்கி கிளம்பக்கம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் குடிப்பழம் ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அப்படி சிதம்பரம் பஸ் ஏறி வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே அப்படி குளிக்கலான்னு தோணுச்சு. அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா விபூதி விட்டாங்க. அப்படியே விபூதி விட்டுட்டு அப்படியே திரும்புகிறேன். மொட்டை மாடியில் சீப்பு வச்சு சீவிட்டு இருந்தா இவன். வீட்டில் போர் அடிக்கிற தோஸ்துக்கு கால் பண்ணேன். அவனும் அப்படியே கிரவுண்டுக்கு வரான்னா. நானும் அப்படியே கிரவுண்டுக்கு போய்ட்டு 2 பேரும் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லைன்னா சாப்பிடலாமான்னு 2 பேரும் போய்ட்டு இல்லைன்னா சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டேன். இந்த உடனே இட்லி கொடுத்தாங்க. இட்லியை சாப்பிட்டு நானும் முடிச்சுட்டேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.